பாலின வெறுப்பு ஏன் வருது உனக்கு? பாலினத்து மேலே ஏன் உனக்கு, சொந்த பாலினத்து மேலே ஏன் உனக்கு வெறுப்பு? யாரோ கற்றுக் கொடுத்துட்டானுங்க, நீங்களும் என்ன ஆகிட்டீங்க, கற்றுக்குனீங்க. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்ன நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில்? ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. பொருளாதார சிக்கல்னால் திறமையை வளர்த்துன்னு வாழ்ந்துட வேண்டியது தானே. செருப்பு தேய்ச்சிட்டு வாழ முடியாதா? செருப்பு தேய்ச்சே வாழ முடியும்னா என்ன? தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கி வளர்ந்துருக்குது, வேலை செஞ்சுக்கிறாங்க. எல்லோரும் அதே வேலை செஞ்சு தான் பழைக்க முடியுமா? விலையை ஏற்று, அரிசி விலையை ஏற்று, பருப்பு விலையை ஏற்று, தக்காளி விலையை ஏற்று, இதுங்களெல்லாம் ஏற்றாமல் இருக்கிறது தானே அரசியல்வாதிக்கிறாங்க. அரசியல்வாதியை மாற்று. என் தக்காளி 100 ரூபா சொல்லணும்ல ஒரு கிலோ, அப்படி தானே? அழுகி போய்ட்டுன்ற பயம் தானே உனக்கு? அழுகாத மாதிரி நீயே செஞ்சு வச்சுக்கோ, என்ன பிரச்சனை? அழுகாத மாதிரியான டெக்னிக் வந்துச்சோன்னே இந்த அரசு விவசாயிங்களாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க, விவசாய நிலத்தெல்லாம் செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்க வரான். அப்படித்தானே? அவன் விவசாயிங்க தான் நாளைக்கு முன்னேறினோடனே இன்றைக்கி என்ன பண்ணுறான், கார்ப்பரேட்லாம் அந்த பக்கம் வரான். அதுக்கு தானே பஞ்சாபில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ போராடினாங்க. அப்போ அரசியல்வாதிகள் யார் வாழ வேணான்னு பண்ணுறா? மக்களை வாழ வேணான்றவங்க தானே நம்ம அரசியல்வாதியாக வச்சுக்கிறோம். யார் சிந்திக்கணும்? நீ தானே. அப்போ பொருளாதார சிக்கிறதுக்கு நானா காரணம்? எனக்கு பொருளாதார சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த கடவுள் நான் என்ன பண்ணல, மதிக்கவே இல்லை. அப்படித்தானே? விவசாயம் தானே முதல் தொழில். சோறுலாம் தானே வாழ முடியாது. அதை செய்கிறவன் மட்டும் ஏன் வாழாமக்கிறான்? அதில் வர சொல்லின்னு தெரியுறான் விவசாயம் பண்ண வாழ மாட்டான்னு. யார் சொன்னால்? உப்பு எடுத்து வந்து கொட்டணுன்னு பேசி தானே போகிறாங்க. இப்போ நம்மழ்வார் மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பேர் பேசி தானே இருக்கிறாங்க. சொந்த நிலத்தில் வித்துக்களை போட்டு புதிய வித்துக்களை உருவாக்குற மாதிரியான நெல்லுங்கள்லாம் இருக்குது தானே. ஒரு வித்து இன்னொரு வித்தை உருவாக்குற மாதிரியான செடிகள் இருக்குது தானே. காப்பாற்ற வேண்டியது தானே. அதை பாரம்பரிய விதையை போட்டு விலையை அதிகமாக்கி விற்க வேண்டியது தானே. இமிடியேட்டாக பணம் ஒன்றுன்னு யார் சொன்னான் உனக்கு? ஒரு நாள் வரத்தானே செய்வான். மனிதன் என்னவா ஆகிட்டு மறந்துட்டான், மனுஷனாக வாழ மறந்துட்டான். பால் ஒழுங்காக கறந்து விற்றுட்டு போ, ஏன் ஊசி போட்டு கறக்கிற? பாவம் இல்லையா அந்த மாடு? அது நேசிக்கிட்டு அது சாப்பிட்றவன் தப்பா, ஊசி போட்டு பால் கறக்கிறவன் தப்பாயா? வெட்டி சாப்பிட்றவன் வேதை முடிச்சுக்கிறான். கொட்டை வச்சுட்டு வண்டி ஓட்டின்னு இருந்த கழுத சிந்திக்கவே இல்லை. இதெல்லாம் தர்மமா? இது அதோட இயல்பை சிதைச்சுது. நியாயமா? இது முன்னேறின சமூகமா? நீ சாப்பிட்டவன அசிங்கமாக சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்த நீ?